வணக்கம் செபஸ்டியன் சைமன் அவர்களே. அதாவது நீங்கள் திரைப்படத்தில் வந்து இயக்குனராகவோ நடிகராகவோ இருந்தப்போ யாருமே உங்களை எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக பலரிடம் திரள் நிதி வாங்கியதற்கு பிறகு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் முறையாக பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அப்போ தாலி அறுத்தா வாங்கினேன்னா இதுதான் நீ வந்து அரசியல் பண்ணுற ஒரு லட்சணமா செபஸ்டியன் சைமன்? அறிவில்லை உனக்கு? மூளையினை கழட்டி வேற எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டியா? எங்கே வச்சேனே தெரியாமல் தேடுதியோ? கொஞ்சமாவது புத்தியோட பேசு. அம்பாசமுத்திரத்தில் நிற்கணும், அங்கே நிற்கணும், இங்கே நிற்கணும், இடைத்தேர்தல் வருது, அதில் போட்டியிடணும்லாம் ஆசை இருக்குல்ல. மக்கள்கிட்ட எந்த முகரக்கட்டையை வச்சுட்டு நீ போய் ஓட்டு கேட்ப? உங்கள் பிள்ளை அப்படின்னு கேட்பியா? கேட்க மாட்டான். தாலி அறுத்து நான் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு தாலி அறுத்தவங்கப்பா நாங்கள் உனக்கு ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ல மாட்டான். வெக்கமா இல்லை? முட்டு கொடுத்து வர்ற முட்டா கம்யூனிட்டிங்களா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. முட்டு கொடுங்க. பைத்தியக்காரனுங்க மாதிரி வந்த வேகத்துக்கு முட்டு கொடுக்குறாங்கிற பேரில் கண்டபடி கெட்ட வார்த்தை பேசுறது. முதல்ல நல்லதாக பேசி பழகுங்கடா பைத்தியக்காரன் கிறுக்கு கபோதிங்களா. வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தவுட்டு தற்குறி சகோதரிகள் சிலக்கம்மா, அப்புறம் இந்த மேகா ராமகிருஷ்ணன். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இடைக்கால தடை, தீர்ப்பு, இது ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாத உங்களை மாதிரி தவுட்டு தற்குறிங்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா ஃபயர் விடுறாங்க அப்படின்னா இடைக்கால தடை கொடுத்ததுக்காக கிடையாது. புரியுதா? எதுக்காகன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுத்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது ஒரு கேள்வி. இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு ஒரு கேள்வி வந்தது பார்த்தீங்களா? அதுக்கு தான். அது புரிஞ்சிக்காம சும்மா என்னமோ உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் மானங்கட்ட தவுட்டு தற்குறிங்கிறத நிரூபிச்சிடுறீங்க. இதுக்கு ஏதாவது சொன்னோம்னா வேற வந்து கமெண்ட்டில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவானுங்க. ஒன்றும் கூட பிறந்தவனுங்கெல்லாம். அவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக புத்தி சொல்லி கொடுங்க. கெட்ட வார்த்தையில் அடுத்தவங்கள பேசுனா அவங்களும் நம்மளை பேசுவாங்கன்னு. இதில் வேற இவனுங்க தாவேக்காரனுங்க தான் பேசுகிறானுங்களாமா. நாம் தமிழர் கட்சிக்காரனுங்கள மாதிரி கேடு கெட்டவனுங்க எவனுமே இல்லைன்ற அளவுக்கு கெட்ட வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க. புரிஞ்ச அரசியல் பண்ணு, சாக்கடை அரசியல் பண்ணாத மானங்கெட்டவனுங்களா.